பொதுவாக நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா இருக்கிற செல்ஸ் வந்து வளரும், அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நின்றுடும், அதுக்கப்புறம் அதுவே தானாக அழிஞ்சிடும். அது அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து புது செல்ஸ் உருவாகுது, பழைய செல்ஸ் இறந்துடுது. இது நார்மல் மெக்கானிசம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு செல்லு வரும்போது பக்கத்தில் இருக்கிற செல் அது டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதனுடைய வளர்ச்சி தடைப்படும். இந்த மாதிரி இல்லாமல் அபரிதமான வளர்ச்சி வரும்போது தான் புற்றுநோய் வருது. ஸோ புற்றுநோய்ன்றது கட்டுப்படுத்த முடியாத வளர்ச்சியான செல்கள் தான் பல்கி பெருகி கட்டி உருவாகுது. ஸோ அது வந்து எதனால் வருது அப்படின்னா பல காரணங்கள். அது எந்த இடத்துல புற்றுநோய் வருதோ அதை பொறுத்து நம்ம அது காரணம் சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ வந்து உணவு பாதை புற்றுநோய் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு. அதுக்கு வந்து மெயினாக நம்ம லைஃப் ஸ்டைல் தான் சொல்கிறோம். உணவு பாதைன்னா வாயிலிருந்து ஈசோபகஸ்லேருந்து ஸ்டமக்லேருந்து சிறுகுடல், பெருங்குடல், ஆசன வாய் வரைக்கும், மலக்குடல் வரைக்கும் நம்ம சொல்கிறோம். இதில் இப்போ நம்ம வந்து ஸ்டமக் கேன்சரை பற்றி எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். லைஃப் ஸ்டைல் தான் மெயினான ரீசன். அதில் ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் இருக்குது. அந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா, க்யூர் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டமக்கில் புற்றுநோய் வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷன் ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா, வாட்ரு வந்து சுத்தம் பண்ணாமல் இருக்கிறது, கண்டாமினேட் ஆகிக்கிறது, எடுக்கிற ஃபுட்டு வந்து கண்டாமினேட் ஆகிருக்கு, இல்லை நம்ம வந்து வாழ்கிற இடம் வந்து சுகாதாரமாக இல்லை அப்படின்னா அதனால் ஈஸியாக நம்ம வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது ஒரு ரீசன். இதில் என்ன ரீசன்னா கிரானிக்காக அவங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வரும், அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அல்சராக மாறும். அல்சர் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கலன்னா அந்த கிரானிக் இரிட்டேஷன், இன்ஃப்ளமேஷன் காசிங் கேன்சர். அது ஒரு மெயின் ரீசன். செகண்ட் பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைரெக்டாக நெருப்பில் சுட்டு தான் நிறைய சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி இப்போ வந்து சிட்டி டயத்தில் அந்த மாதிரி இல்லை. பட் இப்போயும் நீங்கள் இந்த பார்பிக்யூலாம் போனீங்கன்னா டைரெக்டாகவே வந்து டீப் ஃப்ரைடு டைரெக்டாக நெருப்பில் வச்சு சுடுவாங்க. அந்த மாதிரி சுடுறது நிறைய வருஷ கணக்கில் சாப்பிட்றாங்க பாருங்கள், அவங்களுக்கு கேன்சர் ஒரு பாதிப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய சால்ட் இருக்கிறது, பிக்கிள்ஸு, ஊறுகாய் நிறையா சாப்பிட்றோம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஊறுகாய் வச்சுன்னு சாப்பிடுவாங்க. அதாவது சாதமே ஃபுல்லாக பேசிட்டு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி வருஷ கணக்கில் ஊறுகாய் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஹை சால்ட் டயட் எடுத்துக்கலாம் ஒரு சான்ஸ் இருக்குது.